இந்த நாளில் கூட ஆமென் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய எல்லா ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் என் மனசில் இருக்கிற பாரங்களையும் என் இருதயத்தில் இருக்கிற நினைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நிச்சயமாகவே இதில் நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் நல்லா தெரியும். உங்கள் எல்லாரையும் அவர் நல்லா அறிந்து வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் ஆராய்ந்து அறிகிற தேவன். அல்லேலூயா. உங்களை ஆராய்ந்து அறிந்து அவர் வச்சிருக்கிறார். அதாவது இன்னைக்கு டில் டுடே, இன்று வரைக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்கு போயிட்டு இருக்குது, என்ன ப்ராப்ளத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் எதனால் துக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க, நீங்கள் எதனால் கண்ணீர் வடிக்கிறீங்க, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஏசப்பாவுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. இதை பார்க்கிற நீங்கள் இன்று எவ்வளவு பாரத்தோடு மன உடைஞ்சி கண்ணீரோடு நீங்கள் வந்திருக்கீங்க, ஏசப்பாவுக்கு தெரியும். நேற்று ரொம்ப பாரத்தோடு உங்கள் வீட்டில் நடந்த சில சம்பவங்கள் நிமித்தமாய், சில நிகழ்வுகள் நிமித்தமாய் உங்கள் இருதயம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆமே ஸ்தோத்திரம் நீங்கள் பாரத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கலாம். அதுவும் கர்த்தருக்கு தெரியும். நீங்க என்னென்ன காரியத்திற்காக உங்க மனசுல நினைச்சிட்டு வந்திருக்கிறீங்களோ அதுவும் கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. உங்கள் நினைவுகளை அறிகிற தேவன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? என் நினைவுகளை அறிகிற தேவன், என் சிந்தனைகளை அறிகிற தேவன். புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் நிறைய தடவை இயேசுவை குறித்து எழுதும் பொழுது அவர்களின் சிந்தனைகளை அறிந்து, அவங்க வாயில பேசியிருக்கவே மாட்டாங்க, அதற்குள்ளாக அவருடைய சிந்தனைகளை அறிந்து ஆண்டவர் உடனே ரிப்ளை பண்ணுவார். ஆண்டவர் உடனே அதற்கு ஒரு பதில் கொடுப்பார். தெய்வ பிள்ளையே, தெய்வ பிள்ளையே, உன் மனசுல இருக்கிற பாரத்தை, உன் மனசுல இருக்கிற கவலையை, உன் மனசுல இருக்கிற துக்கத்தை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு நல்ல ஒரு பதிலை இன்னைக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு பார்க்குறீங்க? எனக்கு ஒரு நல்ல ஒரு பதிலை ஆண்டு எனக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு பார்க்குறீங்க? அல்லேலூயா, ஆமென். கடந்த வாரத்தில் கூட கர்த்தர் அநேகரை தொட்டு சுகமாக்கினார். ஆண்டுடைய சுகமளிக்கிற வல்லமை கடந்த நாட்களில் ஒரு சிலருக்கு தொலைபேசியின் மூலமாய் ஜெபித்த பொழுது கர்த்தர் ஆன் தி ஸ்பாட் அற்புத சுகத்தை கொடுத்தார். அவர்கள் சாட்சி சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கும் ஜெபிக்கிற இந்த வேளையில் நீங்கள் விசுவாசத்தோடு பாரத்தோடு இதை பார்க்கும்போது ஜெப வேளையிலே குணமளிக்கிற வல்லமை இறங்கி வரும். அவருடைய சுகமளிக்கிற வல்லமை மருத்துவ குணத்தோடு இறங்கி வரும். அது மருந்தாக இறங்கி வரும். உங்க சரீரத்தில் எந்த இடத்துல பலகீனம் இருந்தாலும், எந்த இடத்துல வியாதி இருந்தாலும் அவருடைய அபிஷேக வல்லமை ஆமென் உங்கள் வியாதிகளை சுகமாக்கும். அவருடைய அபிஷேகத்தினால சகல நுகங்களும் உடைந்து போகும். சத்துருவின் போராட்டத்தில் என் குடும்பம் இருக்கிறதே, என் குடும்பத்தில் இவங்களுக்கு சத்துரு போராட்டம் இருக்கிறதே, இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த சரீரத்தில் தேவ அக்கினி இறங்க போகிறது. சத்துரு அலைக்கழிச்சிட்டு ஓட போகிறது. இன்னைக்கு தேவனுடைய ஒரு அபிஷேகம் சகல நுகங்களை உடைச்சு போட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தோடு பார்க்கணும். ஓகேவா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவருடைய பிரச்சனை இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறது. அவருடைய மகிமை இந்த இடத்துல வந்திருக்கிறது. அவருடைய கிருபை இந்த இடத்துல வந்திருக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை கொஞ்ச நேரம் தியானிச்சு அதற்கு பிறகு நம்ம ஜெபிக்க போகிறோம். விண்ணப்பம் அனுப்புகிறவர்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கலாம். அதற்காக நாங்கள் ஜெபிப்போம். அல்லேலூயா. மத்தேயு 15வது அதிகாரம் அவருடைய 22வது வசனத்தில் ஒரு கானானிய ஸ்திரீ இப்படியாக தேவனிடத்தில் ஜெபிக்கிறாள். கானானிய ஸ்திரீ அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகன்
பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி கூப்பிட்டாள். அல்லேலூயா. ஒரு தாயானவள் தன் பிள்ளைக்காக வியாதியா இருந்தால் ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்கலாம். சில மருத்துவ முறைகளை அவள் கையாண்டு அந்த வியாதியை போக்குவதற்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கலாம். ஆனால் இது மருத்துவத்தினாலும் டாக்டர் இடத்துல போயும் சரியாக்க முடியாத ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனை? பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு மகள் கொடிய வேதனைப்படுகிறாள். அல்லேலூயா. அப்ப பிசாசானவன் ஒரு மகளுக்குள்ள இருக்கும் பொழுது, ஒரு சரீரத்துக்குள்ள இருக்கும் பொழுது, அந்த சரீரத்தில் கொடிய வேதனைகள் உண்டாகும். பயங்கரமான வேதனையை கொடுக்கும். வியாதிகள் வருவது வெறும் சரீரத்தில் சில குறைபாடுகள் நிமித்தமாய் வந்தது என்று எண்ணிக்கொள்ளக்கூடாது. சில சமயங்களிலே வியாதிகள் பிசாசு நிமித்தமாய் வருகிறது. பிசாசானவன் சிலருடைய சரீரத்துக்குள்ள இருந்து ஒவ்வொரு உறுப்பையும் பழுதாக்கி கொண்டே இருப்பான். ஹார்ட் டேமேஜ் பண்ணுவான், லிவரை டேமேஜ் பண்ணுவான், உடம்பு முழுவதும் அப்படியே உருக்கி எடுப்பான். பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்கள் சில மாதங்களுக்குள்ள அப்படியே உருகி போவார்கள். நல்ல இருக்கிற உடம்பு அப்படியே மெலிந்து போய்விடும். சிலருடைய வாழ்க்கையில கை காலு எல்லாவற்றிலும் பலகீனத்தை கொண்டு வருவான். வயிற்று வெளியே கொண்டு வருவான், கண் எரிச்சலை கொண்டு வருவான். பலவிதமான வாதைகளை பிசாசனால கொடுக்க முடியும். அதற்கு உதாரணமாகத்தான் வேதத்தில் தன் மகள் கண் முன்னாலே, தாயினுடைய கண் முன்னாலே கொடிய வேதனைப்படுகிறத அவளால தாங்க முடியல. ஒவ்வொரு நாளும் கொடிய வேதனைப்படுகிறாள். சாதாரண வேதனை அல்ல, கொடிய வேதனை. கொடிய வேதனை என்றால் மிகவும் வேதனைப்பட்டிருப்பாள். இரவு தூங்க கஷ்டப்பட்டிருப்பாள். சில நேரங்களில் வலியால் துடித்திருப்பாள். சில நேரங்களில் பிக்ஸ் வருவது போல வந்துவிடும். அது நிமித்தமாய் உடம்பு ரொம்ப டயர்டாயிரும். நிறைய நேரங்களில் பிசாசானவன் இப்படி ஒரு உடம்புக்குள்ள இருந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை மாத்திரமல்ல, பல தடவை அந்த உடம்புக்குள் இருந்து வேதனைகளை வலியும் கொடுக்கும் பொழுது அதை பார்த்து கொண்டிருக்கும் தாய்க்கு எப்படி இருக்கும்? தாயினுடைய உள்ளம் உடைந்து போகும் அல்லவா? தாயினுடைய உள்ளம் உடைந்து போகும் அல்லவா? உங்க குடும்பத்தில் ஒரு சிலர் இந்த பிசாசினால் பிடிக்கப்பட்டதினால் கொடிய வேதனைப்படுகிறத நீங்க பார்க்கலாம். எல்லாம் டெஸ்ட் பண்ணியாச்சு, ஆனா அந்த வேதனை, அந்த வலி, இந்த உடம்புல இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் ஆகல. பல தடவை டெஸ்ட் எடுத்தோம், அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரல. பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிற ஒரு மகள், அவன் சரீரத்தை மாத்திரமல்ல, அவன் நிலத்தை சேதப்படுத்துவான், ஆசீர்வாதங்களை சேதப்படுத்துவான், நஷ்டத்தை உண்டு பண்ணுவான், தொழில இழப்புகளை உண்டு பண்ணுவான், விபத்துகளை உண்டு பண்ணுவான். இப்படி பலவிதமான கொடிய வேதனைகளை நமக்கு தருவான். ஒரு சகோதரனிடத்தில் சொன்னார்கள் போன் பண்ணி, பாஸ்டர், நானும் என் குடும்பமும் கார்ல போய் கொண்டிருந்தோம், நல்ல ஹைவே ரோடு, அழகாக வண்டி போயிட்டு ஸ்மூத்தா நல்ல அழகா போயிட்டு இருந்தது. திடீரென ஒரு அசுத்த ஆவி நான் இருக்கிற இடத்துல வந்தது. என் கண்ணில் பார்க்க முடிஞ்சது.
அது அப்படியே என்ன கதவை திறந்து வெளியே தள்ளிவிட்டது என்று சொல்லுகிறாள். பயங்கரமான அடி. 15 days கோமாவில் இருந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு மீண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சகோதரிக்காய் ஜெபிக்கும் பொழுது பயங்கரமான பிசாசு போராட்டம், பயங்கரமான கொடிய போராட்டம். கண்ணீரோடு ஜெபிக்க கேட்டார்கள். மகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணமாகி டைவர்ஸ். 2 மகன் இருக்கிறார்கள். 2 மகனுக்கு திருமணமாகி ஒரு சந்தோஷம் இல்லை, பிரிவுகள். தகப்பனார் நல்ல பேசிட்டு இருந்தார், குடும்பத்தில் எந்த சண்டையும் இல்லை. வீட்டுக்குள்ள போனாராம், ரூமுக்குள்ள போனாராம், திடீரென வித்தின் 10-15 minutesல தூக்கு மாட்டி தற்கொலை செய்து கொண்டார். ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிசாசு வந்து என்னெல்லாம் செய்யறது பாருங்க. கொடிய வேதனைக்குள்ளாக்கப்பட்ட குடும்பம். அவங்க இப்ப நல்ல செபிக்க ஆரம்பித்தபடியினால் பிசாசு ஆனவன் தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடிய வேதனை, பிள்ளைகளுக்கு சரீரத்தில் பலகீனம், பிள்ளைகளுக்கு சரீரத்தில் பாடுகள், பிள்ளைகளுக்கு வியாதி. இன்னைக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 6 வயசு ஆகுது, டயபெட்டிஸ் ப்ராப்ளம். இமேஜ் பண்ணி பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. 6 வயசுல இப்படி ஒரு பிரச்சனை வரணுமா? இஸ்ரவேலர்களுக்கு கானானியர்களுக்கு ஒத்து போகாது. அந்த கானானிய ஸ்திரீ தன் மகளுடைய சுகத்திற்காக, விடுதலைக்காக அங்கும் இங்கும் அலைந்திருப்பாள். ஏனென்றால் கண்ணு முன்னால பிள்ளை வேதனைப்படுது, கண்ணு முன்னால பிள்ளை அழுது, கண்ணு முன்னால பிள்ளை வழியால துடிக்குது. பிள்ளைக்கு தூக்கம் இல்லை, என் பிள்ளைக்கு எப்படியாவது விடுதலை கிடைக்கணும், என் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கணும்னு சொல்லி அவள் ஓடி ஓடி அலைந்திருப்பாள். அப்போதுதான் இயேசு சுவாமி வருகிறதை அறிகிறாள். இயேசு சுவாமி வருகிறதை அறிகிறாள். வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். தீரு சீதோன் பட்டணங்களுக்குள்ள ஆண்டு போகும்போது அந்த திசைகளில் குடியிருக்கிற, எந்த பகுதின்னு சொல்லல, எந்த இடம் எக்ஸாக்டா சொல்லல, ஆனா அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், தாவீதின் குமாரனே ஆண்டவரே எனக்கு இரங்கும். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறீங்க? விடுதலைக்காக தானே வந்திருக்கிறீங்க. உங்க போராட்டத்தில் ஒரு விடுதலை வேணும், ஒரு சுகம் வேணும். உங்க சரீரத்தில் எவ்வளவு போராட்டம், எவ்வளவு வியாதிகள், எவ்வளவு வேதனைகளோடு நீங்க இதை பார்க்கிறீங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? அந்த கானானிய ஸ்திரீயும் அந்த தாயும் அப்படிதான். ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைக்கு எப்ப விடுதலை கிடைக்கும், என் மகளுக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும், அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய எதிர்பார்ப்புக்கு ஒரு நாள் அது வாய்ப்பாக அமைந்தது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்ட தாய். தெய்வ பிள்ளைகளே, சில நேரங்களில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த லைவ் ஜெபம் நடக்கிறது, நிறைய பேருக்கு நடக்கிறது தெரியும், ஆனா பார்க்க மனசு இல்லாம இருப்பாங்க. சர்ச்சில் பிரேயர் இருக்குன்னு தெரியும், ஆனா போக மனசு இல்லாம இருப்பாங்க.
சண்டே ஆராதனை நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு தருணம். அதை உதாசீனப்படுத்துவாங்க, லேட்டா போவாங்க. சிலவங்களுக்கு ஆராதனை பிடிக்காது, செய்தி மட்டும் தான் பிடிக்கும்னு போவாங்க. கடைசியில் முடிவுக்கு முன்னாடி எழும்பி வந்துருவாங்க. ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அந்த மகளோ கானானிய ஸ்திரீ, அவளுக்கு வாய்ப்பு பல இடங்களில் தேடியும் கிடைக்காம இயேசு வருகிறதை அறிந்து அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறாள். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறாள். அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே நேர ஓடி போகிற ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். எப்படி ஒரு வார்த்தை பாருங்க. ஆண்டவரே, என் தேவனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறாள் பாருங்க. வியாதி யாருக்கு? தன்னுடைய மகளுக்கு. கண்ணீர் யாருக்கு? தன்னுடைய மகளுக்கு. இரவும் பகலும் நித்திரை இல்லாமல் அலைக்கழிக்கப்படுகிறாள், கொடிய வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். என் மகளுக்கு இறங்கும் என்று சொல்லல, எனக்கு இறங்கும். ஏன் அப்படின்னா, அந்த மகளுடைய வேதனை காட்டிலும் அதிகமான ஒரு பாரம் இந்த தாயின் உள்ளத்தை அடைச்சு விட்டது. அல்லேலூயா. மகளை நினைச்சு 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 இருதயம் உடைந்து போய்விட்டது. மகளுடைய வேதனையை கண்டு 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 அவள் உள்ளமெல்லாம் சுக்குநூறாய் உடைந்து விட்டது. அதனாலதான் சொல்லுகிற, ஆண்டவரே, எனக்கு இறங்கும், என் மகளுக்காக நான் வந்திருக்கிறேன்ப்பா, என் மகளுக்காக நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு இறங்கும், ஆண்டவரே, எனக்கு இறங்கும். மகளை கூட்டிட்டு வரல, மகளை கூட்டிட்டு வர முடியாது, அவ்வளவு பலகீனமா இருக்கிறா. என் பிள்ளைகளை நான் கூட்டு வர முடியாது, அந்த சூழ்நிலையில் என் பிள்ளைங்க இருக்கிறாங்க. என் பிள்ளைகளை விட்டுட்டு தான் ஆராதனைக்கு வந்திருக்கிறேன், என் பிள்ளைகளை விட்டுட்டு தான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், என் பிள்ளைகளை விட்டு தான் இயேசுவினிடத்துல வந்திருக்கிறேன். என் பிள்ளைக்காக மனம் திரும்பும், என் பிள்ளைக்காக மனம் இறங்கும், என் பிள்ளைக்காக இறங்கும் இறங்கும் என்று சொல்லி ஓடி வந்த தாய், ஓடி வந்த தாய் ஆண்டவரிடத்துல சொல்லுகிற, ஆண்டவரே, எனக்கு இறங்கும், ஆண்டவரே, எனக்கு இறங்கும். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு உன் குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனை சொல்லி ஓடி வந்திருக்கிறாயே, உன் பிள்ளைகளுடைய உடல் சுகத்துக்காக, உன் குடும்பத்தில் இருக்கிறவருடைய சத்துருவின் போராட்டத்தில் ஒரு விடுதலை கிடைக்க, இல்லை என்றால் எனக்கே பிரச்சனை ரொம்ப இருக்குது, எனக்கு ரொம்ப போராட்டம் இருக்கிறது, நான் கொடிய வேதனையில் இருக்கிறேன், கொடிய வேதனையில் இருக்கிறேன். கடந்த வாரத்தில் ஒரு அருமையான சகோதரியிடத்தில் பேசினார்கள். அங்க சொன்னாங்க, பாஸ்டர், பாஸ்ட் 10 years 10 வருஷம் எனக்கு குழந்தை இல்லை. என்னுடைய மூத்த சகோதரி 12 வருஷமா குழந்தை இல்லை. என்னுடைய இளைய சகோதரி 3 வருஷமா குழந்தை இல்லை. அந்த சகோதரி சொல்லும் பொழுது என் இருதயம் எல்லாம் உடைந்து போனது. பாருங்க, ஒரு குடும்பத்தில் 3 பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? தாயினுடைய மனசு எப்படி துடிக்கும்? தகப்பனுடைய மனசு எப்படி துடிக்கும்? அந்த சகோதரி சொல்லுகிறார், என்னுடைய மூத்த அக்காளுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், என்னுடைய இளைய தங்கச்சிக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். கொடிய வேதனை இது. உடம்புல வலி இல்லை,
ஆனா மனசுல வலி, மனசுல வலி. உடம்புல எந்த பெயினும் இல்லை, ஆனா மனசுல பெயின். அநேகரிடத்துல போன் பண்ணி பேசுவது உண்டு. பாஸ்டர், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும். பாஸ்டர், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும். அநேகர் இருதயம் நொறுக்கப்பட்டு இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. அந்த கானானிய ஸ்திரீ எப்படி அந்த நேரத்தை சரியாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தினாலோ, இன்றைக்கு இந்த நேரத்தை கர்த்தர் உங்களுக்காய் கொடுத்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிற நேரம் இது. இயேசு வந்திருக்கிற நேரம் இது. தேவ பிள்ளையே, அந்த கானானிய ஸ்திரீயை போல நீ ஆண்டவருடைய பாதத்தில் இன்னைக்கு விழுந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று சொல்லி நீ கண்ணீரோடு கேட்பாய் என்றால், நீ கண்ணீரோடு முறையிடுவாய் என்றால், நிச்சயமாகவே இன்றைக்கு ஒரு விடுதலையை நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கு நீங்க ஒரு விடுதலையை நீங்க பார்ப்பீங்க. பாருங்க, இன்னைக்கு கூட அந்த கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் குழந்தைகளை அனுப்பி இருக்கிறாங்க. சத்துரு போராட்டம், நிறைய பேர் குழந்தைகளை அனுப்பி இருக்கிறீங்க. உங்க மனசுல இருக்கிற வலி ஆண்டருக்கு தெரியும். உங்க மனசுல இருக்கிற பாரம் ஆண்டருக்கு தெரியும். உங்க பிள்ளைங்க பலகீனமா இருக்கிறது ஆண்டருக்கு தெரியும். ஆண்டவர் வந்திருக்கிறார், ஆண்டவர் வந்திருக்கிறார். இந்த நேரலை ஜெபத்தில் தேவ பிரசன்னம் வந்து விட்டது. ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த கானானிய ஸ்திரீ, அவள் வாய்ப்பு கிடைச்சதை சரியா பயன்படுத்தினார். இன்னைக்கு நாமும் பயன்படுத்துவோம். இந்த ஜெப நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் முறையிடுவோம். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி நீ முறையிடும் பொழுது, நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவர் உனக்காக மனம் இறங்குவார். அதுல ஆண்டவர் சின்ன விசுவாச டெஸ்ட் பண்றார். அதுல அவர் பாஸ் ஆகிறார். வாய்ப்பை சரியா பயன்படுத்துறார். ஆண்டவரிடத்துல மன்றாடுகிறாள், இறங்கும் என்று சொல்லி. மூன்றாவது, ஆண்டவர் வைக்கிற ஒரு சின்ன டெஸ்ட்ல அதிலே அவள் விடவில்லை. ஆண்டவரை மேற்கொள்ளுகிறாள். ஆண்டவருடைய விசுவாசத்தை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்நேரமே அவருடைய மகள் ஆரோக்கியமானாள். உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது. அல்லேலூயா. இதுல பாருங்க, ஆண்டவர் அந்த மகளை குறித்து எதுவுமே டீடைல்ஸ் கேட்கல. என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், அவ்வளவுதான். அப்போ நீ விரும்புகிறபடி அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த தாய் அந்த மகள் வேதனைப்படும் போது என்ன தெரியுமா நினைச்சிருப்பா? ஐயோ, என் பிள்ளை இப்போ நடக்கல, என் பிள்ளை நடந்தா எப்படி இருக்கும், விருப்பப்பட்டு இருப்பாள். ஐயோ, என் பிள்ளை ராத்திரி தூங்க மாட்டேங்குது, இன்னைக்கு என் பிள்ளை தூங்கினா எப்படி இருக்கும், விரும்பி இருப்பாள். ஐயோ, என் பிள்ளை வயிற்று பிடிச்சிட்டு அழுது, என் பிள்ளை வழி இல்லாம இருக்கும் போது எப்படி இருக்கும், விரும்பி இருப்பாள். ஐயோ, என் பிள்ளைக்கு பிக்ஸ் வருது, ஐயோ, என் பிள்ளை ஒரு மாதிரி புத்தி இல்லாம இருக்குது, ஐயோ, என் பிள்ளை திடீர்னு கூச்சலிடுகிறாள், பயப்படுகிறாள், அவள் சமாதானத்தோடு இருந்தால் எப்படி இருக்கும். பல விஷயங்களில் அவள் தன் மகளை பார்த்து பார்த்து விரும்பி இருப்பாள். என் மகளுக்கு இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே. இதே போல எத்தனை பேர் நீங்க விருப்பப்பட்டு நிற்கிறீங்க இந்த இடத்துல.
இந்த ஒரு பிரச்சனை என்னை விட்டு போயிட்டு அப்படின்னா, என் பிள்ளைக்கு மட்டும் சுகமாயிட்டு அப்படின்னா, என் வயிற்றுல மட்டும் ஒரு கரு வளர்ந்துட்டு அப்படின்னா, என் புருஷன் சந்தோஷப்படுவார், எங்க அம்மா சந்தோஷப்படுவாங்க, எங்க அப்பா சந்தோஷப்படுவாங்க, என் உறவுகள் சந்தோஷப்பட, என் நண்பர்கள் சந்தோஷப்படுவாங்க, எங்க சர்ச்சில் உள்ள விசுவாசிகள் சந்தோஷப்படுவாங்க. எத்தனை விருப்பம் உள்ள இருக்குது பாருங்க, எத்தனை விருப்பம் உள்ள இருக்கு பாருங்க, எத்தனை விருப்பம் உள்ள இருக்கு பாருங்க. அதனாலதான் இயேசு அந்த இடத்துல சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவுள். அப்படின்னா என் மகா எப்படிலாம் இருக்கணும் விடுதலை பெற்று, என் மகா எதெல்லாம் விடுதலை வேணும் அப்படிங்கிற எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் ஒரே நேரத்தில் சுகம் கொடுத்தார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அற்புதத்தில் உன்னுடைய சகல விருப்பமும் நிறைவேற்றப்படும். விசுவாசிக்கிறாங்க? ஆமென் சொல்லுங்க. ஒரு அற்புதத்தில், அவ்வளவுதான், ஒரே ஒரு வார்த்தை தான், உன் விசுவாசத்தின்படியே நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவது. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அந்நேரமே, on the spot, on the spot விடுதலை. எஸ், அந்நேரமே சுகமானாள். இந்த வாரத்தில் நான் சாட்சி சொல்லணும்னா, ஒரு 3 நபருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபிச்சு முடிச்ச நேரத்திலே ஆன் தி ஸ்பாட் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, இதே போலதான், இதே போலதான் நீ எவ்வளவு பாரப்பட்டு வந்திருக்கிறியோ, நீ எவ்வளவு விருப்பப்பட்டு வந்திருக்கிறியோ, உள்ளத்துல எவ்வளவு ஏக்கம் இருக்கிறது, உள்ளத்துல எவ்வளவு விருப்பம் இருக்கிறது. கடன் மட்டும் இல்லை அப்படின்னா என்னெல்லாம், எத்தனை காரியங்களை நான் விடுதலையா இருப்பேன். திருமணம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா என் குடும்பத்தில் எவ்வளவு சந்தோஷம் எல்லாருக்கும். கொடிய வேதனைப்படுகிறாள். ஒரு வியாதி தான், ஆனா அவ மனசுல இருந்த விருப்பங்கள் நிறைய. எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் பதில் கொடுத்தார். இன்றைக்கு பதில் கொடுக்க போகிறார். அந்நேரமே அவள் ஆரோக்கியமானாள். அந்நேரமே அவள் ஆரோக்கியமானாள். ஆன் தி ஸ்பாட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இப்ப எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த நேரத்தில் சரியா பயன்படுத்தி இருக்கிறப்பா. இந்த லைவ் ஜெபம் எனக்காக நீங்க கொடுத்திருக்கிறீங்க. உங்க முகத்தை நான் பார்த்ததில்லை, என் முகத்தை நீங்க பார்க்கறீங்க. ஆனா உங்க முகத்தை நான் ஆல்மோஸ்ட் 90% நான் பார்த்ததில்லை. சிலர் வெளி தேசத்துல இருந்து பார்க்கறீங்க, மாலத்தீவு, அந்தமான் நிக்கோபார், துபாயில இருந்து பார்க்கறீங்க, யுஎஸ்ஏல இருந்து பார்க்கறீங்க. விசுவாசத்தில் நீங்க நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்க விசுவாசத்தை கண்டு அற்புதத்தை செய்கிறார். அந்நேரமே அவள் ஆரோக்கியமானாள். இன்றைக்கு ஒரு ஆரோக்கியத்தின் அபிஷேகம் உங்க வீட்டுக்குள்ள வரப்போகிறது. ஆரோக்கியம் உண்டாக போகிறது. சகல விதமான வியாதி, சத்துருவின் போராட்டம், சத்துருவின் நிமித்தமாய் வருகிற எல்லா சாபங்களும், பிசாசு நிமித்தமாய் கொடிய வேதனைகள் அனுபவிக்கிற ஒவ்வொருடைய சரீரத்தில் இன்னைக்கு ஒரு வல்லமை இறங்கி வரப்போகிறது. கர்த்தரையை நம்பி இருக்கிற உன் சரீரத்தில் ஒரு அபிஷேகம் இறங்கி வரப்போகுது. நீ குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இன்றைக்கு ஒரு ஆரோக்கியம் கர்ப்பப்பையில, உன் புருஷனுக்கு ஒரு ஆரோக்கியம், உன் குடும்ப உறவுக்குள்ள ஒரு ஆரோக்கியம்.
வியாதிகளில் இருந்து ஒரு விடுதலை பெற்ற ஒரு ஆரோக்கியம், திருமண தடைகள், மனவேதனைகள், கடன் நிமித்தமாய், வேலை இல்லாதது நிமித்தமாய் மனவேதனைகள், அதிலிருந்து ஒரு ஆரோக்கியம், எல்லாவற்றையும் கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவது. நீ விரும்புகிறபடியே. நான் பேச பேச அநேகர் கண்ணீர் வடிக்கிறீர்கள். நான் பேச பேச அநேகர் நொறுக்கப்படுகிறீர்கள். ஆவியானுடைய வார்த்தை உங்க உள்ளத்தை உடைக்கிறத நான் பார்க்கிறேன். ஆவியானுடைய வார்த்தை உங்களை உடைக்கிறத பார்க்கிறேன். எஸ், உன் கண்ணில் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எஸ், ஆவியானுடைய வார்த்தை உனக்கு நேரம் வரப்போகிறது. நீ இருக்கிற இடத்துல ஜெபிக்கிற நேரத்தில் கர்த்தருடைய மகிமையை உணர போகிறார். கர்த்தர் உன்கிட்ட பேச போறாரு. அவருடைய வார்த்தை உனக்கு நேராக கடந்து வர போகிறது. நீ அவருடைய மகிமையை தரிசிக்க போகிறாய். அவருடைய பிரசன்னத்தை தரிசிக்க போகிறாய். இதோ தேவ வல்லமை, தேவ வார்த்தை உனக்கு நேராக. நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்கிற வார்த்தை இப்ப உனக்கு நேராக இறங்கி வருகிறது. என்னென்ன காரியத்தை நீ விரும்பி வந்திருக்கிறாயோ, ஐயோ இது எனக்கு நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், இது நடந்த என் குடும்பத்தில் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், இது நடந்தா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும், இது நடந்தா எவ்வளவு ஒரு விடுதலை ஆரோக்கியம். சத்துருடைய சகல வல்லமைகள் இப்ப மேற்கொள்ளுகிற நேரம். நல்ல வாயை திறந்து கைகளை தட்டி நல்ல ஜெபிக்க போறீங்க. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இப்ப இறங்கி வர போகிறது. சத்துருவின் பிடினால யாரெல்லாம் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்களோ கூட இருக்கிறவங்க உங்களை கேர்ஃபுல்லா பார்த்துக்கிடுங்க. தேவ அக்கினி உங்க உடம்புல இறங்க போகுது. இப்ப சத்துரு அலைக்கழிச்சு ஓட போகிறது. தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை இந்த நேரத்தில் இறங்கி வருகிறது. கொடிய வேதனையினால கஷ்டப்படுகிற ஒவ்வொரு சரீரத்துக்கும் இன்றைக்கு ஒரு ஆரோக்கியம் வருகிறது. இயேசுவின் நாமத்தினால ஒரு ஆரோக்கியத்தின் அபிஷேகம் இறங்கி வருகிறது. கொடிய வேதனை படுத்துகிற, வேதனையை கொடுக்கிற பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது தேவ அக்கினி முன்பதாக எரிந்து போகிறது. தேவனுடைய ரத்தத்தை ஊத்துகிற இப்ப ஒவ்வொருடைய சரீரத்திலையும் இயேசுடைய அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியோட ரத்தம், இயேசுடைய ரத்தம் இப்ப ஒவ்வொரு சரீரத்தில் இறங்குவதாக, ஒவ்வொரு சரீரத்தில் இறங்குவதாக. சரீரத்தை ஆளுக பண்ணுகிற அசுத்த ஆவியே இப்பொழுது அந்த உடம்பை விட்டு வெளியேறி போ என்று கட்டளையிடுகிறேன். சில சர்பத்தின் ஆவிகள் இயேசுவின் இரத்தத்தினால் இப்ப எரிகிறது. அதில் உள்ள இருக்க முடியாது. வெளியே வா. இயேசுவின் இரத்தத்துக்கு முன்னால நீ நிற்க முடியாது. இயேசுவின் அபிஷேகத்துக்கு முன்பதால் நீ நிற்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை விட்டு வெளியேறி போ. கற்பத்தை விட்டு புறப்பட்டு போ. திருமண தடைகளை பல வருஷமா கொடுக்கிற சபிக்கப்பட்ட ஆவிகளை, பிசாசின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால எரிக்கிற இப்பொழுது, இயேசுவின் நாமத்தினால துரத்துகிற இப்பொழுது தேவ அக்கினி இறங்குவதாக, தேவ அபிஷேகம் இறங்குவதாக, தேவ வல்லமை இறங்குவதாக. படுத்த படுக்கையில் இருக்கிற ஒரு சிலர் மேல தேவ அக்கினி இறங்கி வருகிறது. தேவ அக்கினி இறங்கி வருகிறது. எல்லா ரிப்போர்ட் நார்மல். ஆனா ஏன் சுகம் கிடைக்கல? அது பிசாசு. இப்ப இயேசுவின் நாமத்துல அந்த உடம்பு விட்டு பிசாசு வெளியேறி போகிறது இப்பொழுது. ஆண்டவரே, என்னோடு பேசின அந்த சகோதரி இந்த லைவ் ஜெபத்தில் இருந்தாங்கன்னா இப்ப நான் ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் இருக்கிற 3 சகோதரிகளுக்கும் குழந்தை இல்லை. இயேசுவின் நாமத்தினால அந்த சாபத்தை இப்ப நான் உடைக்கிறேன். அந்த சாபத்தை நான் உடைக்கிறேன். இப்போ அந்த சாபத்தை உடைக்கிறேன். பரம்பரை சாபங்கள், தலைமுறை சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால உடைந்து போவதாக. இயேசுவின் இரத்தத்தை அவங்க 3 சரீரத்தில் அனுப்புகிறேன். இயேசுவின் இரத்தத்தை அவங்க ஒவ்வொரு கர்ப்பப்பையில் அனுப்புகிறேன். இப்பொழுது ஒரு குழந்தை பாக்கியம் பெறும்படியான ஆரோக்கியம் உண்டாவதாக.
ஆரோக்கியம் அடைவார்களாக. சகல விதமான வியாதிகளிலிருந்து அவர்கள் ஆரோக்கியம் அடைவார்களாக. எத்தனை பேர் கமெண்ட் பாக்ஸில் அனுப்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டாவதாக. ஆரோக்கியம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. திருமண தடைகளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தினால இவங்களுடைய மனசுல உடைஞ்சு போயிருக்கிறது. ஆண்டவரே, இவங்க மனசு உடைஞ்சு போயிருக்கிறது. இயேசுவின் நாமத்துல திருமண தடைகளை கர்த்தர் உடைச்சி, அந்த பிசாசின் வல்லமைகளை உடைச்சி, அவருடைய செய்வனை மந்திர வல்லமைகளை இயேசுவின் நாமத்துல உடைக்கிற இப்பொழுது, இயேசுவின் நாமத்துல எரிக்கிற இப்பொழுது. ஆரோக்கியம் உண்டாவதாக. ஆறாத புண்கள் ஆறுவதாக. வேலை கிடைக்காத பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒரு அனாயிண்டிங் இறங்கி இப்பொழுது எல்லா தடைகளை உடைக்கட்டும், எல்லா சாபங்களை உடைக்கட்டும், எல்லா பாவங்களை உம்முடைய கல்வாரி இரத்தம் சுத்திகரிப்பதாக. வேலைகள் உண்டாகும்படியாய், ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய் இப்பொழுதே கர்த்தர் அற்புதங்களை செய்யும். தொழில்களில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வெளி தேசங்களில் ஆஃபர் லெட்டர் வருவதாக இயேசுவின் நாமத்தில். Receive in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அதை ரிசீவ் பண்ணிக்க. ஆரோக்கியம் அடைகிறாய், நீ ஆரோக்கியம் அடைகிறாய், நீ ஆரோக்கியம் அடைகிறாய். உன் பிள்ளைகள் சுகமாக்கப்படுவார்கள். உன் பிள்ளைகள் மேல தேவ அபிஷேகம், உன் பிள்ளைகள் மேல இருக்கிற சரீரத்தை அலைக்கழிக்கிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் சரித்து வெளியேறி பாய்ந்து ஜெபிக்கிறேன். அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. அடிக்கடி தற்கொலை எண்ணம் இயேசுவின் நாமத்தில் அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவியை இப்பொழுது சரித்து விட்டு போ. தற்கொலை ஆவியை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது துரத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால துரத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால. ஒரு சிலருடைய குடும்பத்தில் தரித்திரத்தின் ஆவி, எவ்வளவுதான் பணம் வந்தாலும் நிற்கிறதே இல்லை, செலவழிஞ்சிட்டே இருக்குது. unnecessary expenses. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரங்களில் எல்லாம் செலவு, செலவுக்கு மேல செலவு. இயேசுவின் நாமத்தில் தரித்திரத்தின் ஆவியை அந்த குடும்பத்தை விட்டு வெளியே வாய்ப்பொழுது உன்னை துரத்துகிற இயேசுவின் நாமத்தில், துரத்துகிற இயேசுவின் நாமத்தில். அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. தலைமுறையை தொடருகிற அந்த விக்கிரகத்தின் வல்லமைகள் எரிகிறது, அந்த விக்கிரகத்தின் வல்லமைகள் எரிகிறது. தரித்திரத்தின் ஆவியே, உன்னை இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு புறப்பட்டு போய் என்று கட்டளை இடுகிறேன். கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரட்டும். சகல விதமான வியாதிகளுக்கு ஒரு முடிவு வரட்டும். சகல விதமான பிசாசின் போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வரட்டும். வேலைகளில் ஒரு முடிவு வரட்டும். ஒரு நல்ல பிளெஸிங் உண்டாகட்டும். கர்ப்பத்தில் தேவனுடைய வல்லமை விசேஷமா இறங்குவதாக. கர்ப்பத்தில் விசேஷமா தேவ வல்லமை இறங்குவதாக. ஆரோக்கியம் உண்டாவதாக. தாவீதின் குமாரனே இறங்கும், இறங்கும். இதை பார்க்கிற பிள்ளைகளுக்கு இறங்கும், வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்கு இறங்கும். இப்பொழுதே தெய்வீக வல்லமை ஒரு அனாயிண்டிங் நான் ரிலீஸ் பண்றேன். ஒவ்வொரு வீட்டுகளும் இறங்குவதாக, ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்குவதாக. ஒவ்வொருடைய பினான்சியல் கண்டிஷன்ல தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற அபிஷேகம் இறங்குவதாக. கபத கபத கப கப. சாபங்கள் உடைஞ்சு தண்ணீரை போல உடைஞ்சு வெளியே ஓடுகிறது. சர்பங்கள் உடம்பு விட்டு வெளியே வருது. செய்வனை மந்திர கட்டுகள் எரியுது இயேசுவின் நாமத்தில். உனக்கு விரோதமாய் எழுதப்பட்ட மந்திர தகடில் இருக்கிற வார்த்தைகள் அழிந்து போகிறது இயேசுவின் நாமத்தினால. கபத லகத ரகலப லகதக தபக தடக தலப கபலப. கொடிய வேதனைகள் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. திருமண தடைகள் உடைந்து போவதாக. வேலைகளில் காணப்படுகிற பிரச்சனைகள், வேலை ஸ்தலங்களில் காணப்படுகிற பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வருவதாக, தீர்வு வருவதாக. கபத ரபா. ஹாஸ்பிட்டல் ஆமென். அன்கான்சியஸா இருக்கிற பிள்ளைகள் மேல தேவ வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது ஜீவன் இறங்குவதாக, ஜீவன் இறங்குவதாக. இன்றைக்கு ஜெபிக்க கற்றுக்கொண்ட அருமையான ஒரு சகோதரி தன்னுடைய சகோதரனுக்கு 30 வயசு
ஆக்சிடென்ட் ஆகி மூச்சு பச்சு இல்ல, காதுல இருந்து ரத்தம் அடியுது, 48 hours டாக்டர் அப்சர்வேஷன்ல வச்சிருக்கிறாங்க, ஸ்டில் நோ ஹalleluya, ஆக்ஷன் இல்ல, உணர்வு இல்ல. இப்பொழுது அந்த பையனுக்காக விசேஷமா ஜெபிக்கிறேன். எந்த பெட்ல இருக்கிறாங்களோ, எந்த ஐசியூ வார்டுல இருக்கிறாங்களோ, இப்பொழுது நம்முடைய ஜீவன் இறங்குவதாக. I release in the name of Jesus Christ. அந்த சரீரத்தில் ஒரு ஜீவன் தங்குவதாக, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகள் ஆட்டிசம் என்கிற வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகள் மேல இப்ப ஒரு அனாயிண்டிங் ரிலீஸ் பண்றேன். இயேசுவின் நாமத்தினால நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் திருமண தடைகளை பல வருஷமா முயற்சி செய்தும் திருமண நடக்கலையே ஜெபித்துக் கொண்டிருக்கிற விண்ணப்பங்களுக்கு இப்பொழுது கர்த்தர் கொடுக்கிற அற்புதமான அதிசயம் திருமண வரவு உண்டாவதாக. ஆண்டவரே, ஆரோக்கியம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய பணங்கள் அனைத்தும் வரட்டும். எல்லா ஆண்டவரை சூழ்நிலைகளில் நம்முடைய பிள்ளைகளை வெளியே கொண்டு வருவீராக. இந்த கமெண்ட் பாக்ஸில் எத்தனை பேர் விண்ணப்பங்கள் அனுப்பி இருக்கிறார்களோ அவ்வளவு பேருக்காக நான் ஜெபிக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதற்காக நன்றி, அதிசயத்தை செய்கிறதற்காக நன்றி, உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நேரமே சுகம் உண்டாகிவிட்டதற்காக நன்றி. இதை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க பிளஸ் பண்ணி விட்டதற்காக நன்றி. ஆண்டவரே, இன்னும் ஆஃப்லைன்ல எத்தனை பேர் பார்க்கிறார்களோ அத்தனை பேரை பிளஸ் பண்ணுங்க. அவர்களுக்கு பார்க்கும் பொழுது ஆரோக்கியம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். சகல கனமகிமையில் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறீர்கள் நல்ல பிதாவே, ஆமென். என்ன கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியில் அழகா உணர்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய அனாயிண்டிங் நிறைய பேர் மேல இறங்கி இருக்கிறது. நீங்கள் ஆரோக்கியமாகி விட்டீர்கள். அடுத்த மாசம் நீங்க கன்சீவ் ஆகுவீங்க. கர்த்தர் உங்களுக்கு திருமண தடைகளை உடைச்சி வரன்களை கொண்டு வருவார். வேலை உங்க கையில கிடைக்கும். சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். எல்லா வியாதிகளுக்கும் ஒரு விடுதலை ஆண்டவர் தருகிறார். நீங்கள் ஆரோக்கியமாகறீங்க, உங்க பிள்ளைங்க ஆரோக்கியமாகறாங்க. சத்துரு உங்க உடம்பு விட்டு ஓடி இருக்குது. சரீரத்தை நல்ல ஜெபத்தில் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்க. இந்த ஊழியத்தை உங்கள் உற்சாகமான காணிக்கையினால நீங்கள் கொடுத்து தாங்க ஏவப்பட்டீர்கள் என்ற டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கிறது, நீங்கள் அதில் தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து அடுத்த வாரம் சந்திக்கிற வரைக்கும் தேவ கிருபை பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். God bless you.